எல்லா பயலையும் டீல் பண்ற மாரியே, இந்தியாவையும் டீல் பண்ணிடலாம் அப்படின்னு அமெரிக்கா நெனச்சிருக்கலாம். இல்ல ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்தியா அப்படின்னு நெனச்சிருக்கலாம். ஏதோ ஒரு கூமுட்ட கணக்க போட்ட ட்ரம்ப் ஏறக்குறைய நடுரோட்ல நிக்கிறாரு. "நீ பொய் சொல்றா இருந்தாலும் அளவா சொல்ல மாட்ட. அமெரிக்க அதிபர் நடுரோட்ல நிக்கிறாரா?" அப்படின்னு திருப்பி வந்து என்ட்ட கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நிகரான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. காரணம் என்ன? டாரிஃப் வார் எல்லா பக்கமும் நடக்குது. அக்ரெசிவா நடக்குது. அதுல அமெரிக்கா பெரிய அளவு மைலேஜ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பயலும் ஓடி போய் பரவால்ல 15% பரவால்ல 25% அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கையெழுத்த போட்டது மட்டும் கிடையாம, குளிர்விக்கிறக்காக, அதாவது இந்த டாரிஃப் வார்ல இதுக்கு என்னைய சம்மதிக்க வச்சீங்க போதும். இது 5ல இருந்து 15 குடுக்குறீங்க. இந்த 15ஓட நிப்பாட்டிட்டீங்க பார்த்தீங்களா? இதுவே உங்களோட பெரிய மனச காட்டுது. உங்ககிட்ட விமானம் வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட பீரங்கி வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட ஏவுகணை வாங்கிக்கிறேன். வேற என்ன உங்ககிட்ட ஓடல? அத என் தலையில கட்டுங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவு நாடுகள் வாங்கிட்டு போனார்கள். அவங்க நாட்டு ஏஜென்சியும் சரி, வெளிநாட்டு ஏஜென்சிகளும் சரி, வெளிப்படையாவே "ஏலே இது என்ன இப்படி அடிமையாட்ட போய்க்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாய்ங்க. வேற வழி இல்ல. போக போக கரெக்ட் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு சமரசம் வந்திருக்கோம்ல. இப்ப 50, 25 அதுலருந்து 15 கொண்டு வந்துட்டேன்ல. லூசு பையன் மாரி கேட்கிற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஆட்சியாளர்கள் கடந்து போனார்கள். இப்படி மைலேஜ தாறுமாறா எடுத்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு டாரிஃப் வர இந்தியாவ நோக்கி திருப்புனாய்ங்க. திருப்புனது என்ன காரணம் சொல்லி, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற அப்படின்னு சொல்லி திருப்புனாய்ங்க. பதிலுக்கு இந்தியா ரஷ்ய எண்ணெயெல்லாம் இவனுக்கு பிரச்சனையே கிடையாது. இவன் கண்ண உறுத்துறதே இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தான். அங்க வரேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். விவசாயம், பால் பொருட்களுக்குள்ள இறங்கி சம்பாரிக்கணும்னு துடியா துடிக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டோம். அமெரிக்கா எதிர்பார்த்தது இந்த விவகாரத்த வச்சோனே ரஷ்யா என்ன நீயும் தானே வாங்குற அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடுவோம். அப்படி சண்டை போட்டா ஐரோப்பாவ தோற்கடிச்ச மாரி அமெரிக்காவையும் தோற்கடிப்போம் அப்படிங்கிறது நம்ம எண்ணமா இருக்கும்னு அமெரிக்கா நெனச்சுச்சு. சத்தியமா தோற்கடிச்சிடலாம். இந்த விவகாரத்த அதாவது நீங்களும் தானே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏஜென்சிகள் கேட்டோனே, ட்ரம்ப பொறுத்தவரை அவருக்கு பிடிக்காத விஷயத்த கேட்டா உடனே நீ ஒரு ஃபேக் மீடியா ஓடிப்போ அப்படின்ருவாரு. நீ பைடன் ஆளு ஓடிப்போ அப்படின்ருவாரு. ஆனா, இந்த கேள்விய கேட்டவுடனே, டேட்டாவ நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அடுத்த வாரம் வா பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுர்றாரு. அந்த அளவுக்கு சிக்கல். இந்த ட்ராக்லயே நம்ம அடிப்போம்னு நெனச்சாய்ங்க. இந்த ட்ராக்ல நம்ம அடிக்கும்போது, உள்ளூர்ல அமெரிக்கா ஒரு ட்ராக்க செட் பண்ணும்ல. என்னைக்குமே அந்த பிரச்சனைய திசை திருப்ப உள்ளூர்ல ஒரு ட்ராக்க வடிவமைப்பார்கள். அந்த ட்ராக் என்ன அப்புட்ன்னா, ஒரு முதலாளி, அதாவது இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்துல எவன் கச்சா எண்ணெயோட டீல் பண்றாங்களோ, அந்த கம்பெனி தான் பெனிஃபிட் ஆகும். வருஷ கணக்குல இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு, இந்த முக்கியமான காலகட்டத்துல 100 பேர குதிக்க விடுவாங்களா என்ன? ஆட்டோமேட்டிக்கா ரிலையன்ஸ் அதுல பெனிஃபிட் ஆகுது. ரிலையன்ஸ் பெனிஃபிட் ஆகுறக்காக, இங்க உள்ள மத்த ஆட்கள் டாரிஃப் வார்ல பாதிக்கப்படணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அமெரிக்கால இருந்து அனுப்பிச்சு விட்டாய்ங்க. அந்த ஸ்கிரிப்ட இந்தியால படிக்காத ஆட்களே கிடையாது. நைட்டு பூரா படிச்சு முடிக்க, காலையில எக்ஸாம்ல போயிட்டு வாங்கப்பான்னு சொன்ன மாரி, இல்ல சிலபஸ மாத்திட்டோம்ன்னு சொன்ன மாரி, டக்குன்னு எந்திரிச்சு உண்மையான விஷயத்த இந்தியா உடைக்க, அந்த இடத்திலேயே அமெரிக்க சதி அப்படிங்கிறது சிதறிப் போச்சு. என்னடா இப்படி சிதறிப் போச்சு அப்படின்னு அமெரிக்கா சுதாரிச்சு பார்க்கறக்குள்ள, இந்திய பிரதமர் சீனாவுக்கு போறார் அப்படிங்கிற தகவலும் ஃபிளாஷ் ஆயிருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பவும் கண்ண விரிச்சு பார்க்கறக்குள்ள, இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரஷ்யாவுக்கு போறாரு அப்படின்னு அடுத்த ஃபிளாஷ் ஆயிருச்சு. இப்ப அமெரிக்காவுக்கு தல பிச்சிருச்சு. ஐயய்யோ! உள்ளதும் கெட்டு போச்சா? இப்ப சீனாவ நோக்கி நம்ம போம்போது இந்த பையன் கூட வரமாட்டானே! சும்மாவே வரமாட்டான். இனி எண்ணத்த கொட்டி குடுத்து கூப்பிட்டாலும் வந்து தொலைய மாட்டானே! அப்படிங்கிற பயம் வர்றதுக்குள்ள ஆட்டமே கைய விட்டு போயிருச்சு. காரணம் என்ன? அதுக்கடுத்து ரஷ்யா வா பேச கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பேச கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையில ஃபோக்கஸ் போயிருச்சு. அதுக்குள்ள இந்த பக்கம் சீனாவ நோக்கி இந்தியா சில டீலிங்க முடிச்சிருச்சு. என்ன டீலிங் அப்டின்னா, ஏற்கனவே நம்ம சத்தம் இல்லாம பெரிய அளவு பிரஷர போட்டு சீனாவ எல்லையிலருந்து தெறிச்சு ஓட வச்சோம். அதுவே மிகப்பெரிய வெற்றி. அதுக்கடுத்து சீனா, "நான் தான் இப்ப எல்லைகள்ல இல்லையே பாஸ். பழையபடி எல்லா வரவு செலவையும் ஆரம்பிப்போம்" அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாய்ங்க. "பரவால்ல நீ கொஞ்ச நாளு சரி. எல்லா வரவு செலவெல்லாம் உன்னைய நம்பி ஆரம்பிக்க முடியாது. போயா" அப்படின்னு சொல்லி கெளப்பி விட்டுட்டோம். இப்ப பதிலுக்கு அவனும் என்ன பண்ட்டான், "கனிம வளங்கள எல்லாம் தரமாட்டேன்.
முக்கியமான ரேர் எர்த் மினரல்லாம் தரமாட்டேன். நீ எப்படி இப்ப ஈவி வெஹிக்கிள்ல ஓட்டப் போறன்னு நானும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டயும் டான்ஸ் ஆடி காமிச்சான். நம்ம கிட்டயும் டான்ஸ் ஆடி காமிச்சான். அமெரிக்கா போய் சில பல டீலிங்க போட்டு அத கரெக்ட் பண்ணிட்டு போயிருச்சு. அப்ப எங்க கூடயும் சில பல டீலிங்க போட்டுக்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சாக்கா வச்சு நம்மளும் உள்ள புகுந்தோம். இப்ப சீனா அந்த 3 விவகாரங்கள் தடையில இருந்து நீக்கிருச்சு. அதாவது ஸ்மூத்தா இனிமே டிரான்சாக்ஷன் இருக்கும். எது எதுல? முதல்ல எது எதுல தடை போட்டாய்ங்க அப்டின்னா, முக்கியமா இந்த ரேர் எர்த் மினரல்ல தடை போட்டாய்ங்க. அந்த டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தா இருக்கும். அடுத்து சில முக்கியமான எக்யூப்மென்ட்கள்ல தடை இருந்துச்சு. அந்த டிரான்சாக்ஷனும் ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு இருபெரும் விஷயத்த மீண்டும் ஓப்பன் பண்ணி விட்டார்கள். இது ஒண்ணு போதும் இந்தியாவுக்கு. ஏன் அப்டின்னா, இப்போதைக்கு ஈவி வெஹிக்கிள்லாம் செம்மையான ஒரு பிரஷர நோக்கி போயிருச்சு. எங்க நமக்கு சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா புரொடக்ஷன் டிஸ்டர்ப் ஆயிரும். அப்புறம் அதை 1 மாசம் டிஸ்டர்ப் ஆனாலும் அதை ஈடுகட்டுறதுக்கு சில மாசங்கள் போயிரும். இப்படி பெரிய சங்கட்டத்துல இருந்த ஒரு இண்டஸ்ட்ரியா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நைட்டு பூரா கெட்ட கெழவன்னு நெனச்சுக்க. விடிஞ்சு போச்சு எந்திரிச்சு வேலைய பாரு போயா! அப்படின்னு சொல்லி கெளப்பி விட்டுட்டோம். அமெரிக்கா இதையும் எதிர்பார்க்கவே இல்ல. காரணம் என்ன? இந்தியா சீனாவ நம்பாது. இந்தியா நம்புச்சுனாலும், இந்தியா சீனாவ நம்ப போறது கிடையாது. சீனா இந்தியா நம்புற மாரி நடந்துக்க போறதும் கிடையாது. இந்த 2 பேரும் சேர்ந்து எப்படி வண்டி ஓட்டுவாய்ங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. நாங்க ஏன்டா அவன் கூட வண்டி ஓட்டப் போறோம்? எங்களுக்கு தேவையானத வாங்கிக்க போறோம். அவனுக்கு தேவையான கொஞ்சத்த குடுக்கப் போறோம். வண்டியெல்லாம் சேர்ந்து ஓட்டுற ஜோலியே கிடையாது எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரு பிளான போட்டு அடிச்சுட்டோம். சீனாவ பொறுத்தவரை இப்போதைக்கு டாரிஃப் வார்ல இருந்து தப்பிக்கணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ போட்டு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். வேலைக்கே ஆகாது. இந்தியா ஒரு ரூட்ட எடுத்துட்டாய்ங்க அப்புட்ன்னா, அமெரிக்கா, சீனா 2 பேரையும் ஒரே தட்டுல தூக்கி வச்சு மிதிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அப்படின்னு சீனா இந்த 3 விவகாரத்துல சரண்டர் ஆயிருச்சு. இந்த விவகாரத்த ஆரம்பிச்சு சிறிது காலத்திலேயே முடிச்சு வச்சுட்டோம். எது தடை அப்படின்னு ரேர் எர்த் மினரல தடை அப்படின்னு கொண்டு வந்த சீனாவுக்கு, சிறிது காலத்திலேயே அந்த தடைய நீக்கி முடிச்சு விட்டோம். இதுக்காக பெரிய அளவு நெறைய விஷயங்கள சீனால இருந்து ஓப்பன் பண்றோமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில பார்த்துக்க போறோம். குட்டி குட்டி இன்வெஸ்ட்மென்ட்கள உள்ள விடுறதுக்கு கிரீன் சிக்னல் தரப்போறோம். ஆனா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தா இனிதே இந்த ரேர் எர்த் மினரல் பிரச்சனைய இந்தியா இப்ப சீனா கிட்ட முடிச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு தூக்கி போட்டிருக்கும். இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை மியூச்சுவல் பெனிஃபிட் அப்டின்னாலே ஸ்மூத்தா முடிஞ்சிரும். யாரையாச்சும் காட்டி பூச்சாண்டி வேலைய செய்யறேன் அப்படின்னு கேட்டா, பூச்சாண்டிக்கு செம்ம அடி விழுகும். பூச்சாண்டிய காட்டுனவனுக்கும் செம்ம அடி விழுகுங்கிறது தான் இப்ப சமீப காலம் இந்தியா ஒட்டுமொத்த உலகத்துக்கு காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ணன் அமெரிக்கா அப்படின்னா மட்டும் விட்டுருவோமான்னு டெல்லி வச்சு செஞ்ச சம்பவமா தான் இத உலக அரங்குல பார்க்கிறார்கள்.